கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆண்டவரை பாடி ஆராதிப்பது இன்பமும் ஏற்றதுமான காரியம். இந்த காலவெளியில ஆண்டவரை ஆராதிக்கும்படியே வந்திருக்கிறதான உங்கள் எல்லாரையும் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பும்படியாக, அவருடைய புதிய கிருபைகளினால் நன்மைகளினால் நிரப்பும்படியாக தேவன் அவர் சுத்தமாயிருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, தாகமுள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஓடச் செய்வேன். ஆண்டுடைய சமூகத்திற்காக, பிரசன்னத்திற்காக வாஞ்சையோடு காத்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் தேவன் உங்களுடைய தாகத்திற்கு தகுந்தார் போல உங்களை அவருடைய அன்பின் ஆவியினாலே, ஆசீர்வாதத்தின் மழையினாலே உங்களை நிரப்புவதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் சேவாடி கொண்டிருக்கிறார். அவரை இறுதியினாலிருந்து எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நாம் மகிமைப்படுத்துவோமாக. துதிகளின் மத்தியில் வாசப்படுகிறதே, நம்முடைய ஆராதனையிலே பிரியப்படுகிறதே, வாஞ்சியோடு கூட நம்முடைய ஆராதனை காணும்படியாக, கண்ணோக்கும்படியாக, நாம் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்பதை பார்க்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மத்திலே வந்திருக்கிறார். கோடான கோடி தூதர்கள் அவர்களை சதா காலம் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்தார். உங்களுடைய என்னுடைய ஆராதனையிலே அவர் பிரியப்படுகிறதே. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாம். இந்த காலவேளையில் ஆண்டவர் நமக்கு ஜீவன் சுகவலனை கொடுத்திருக்கிறார். இதற்காக அவரை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தும்படியாக, அவரை பாடி மகிமைப்படுத்தும்படியாகவே ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவருக்கு நாம் நம்முடைய ஆராதனை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரிய தேவனே, இந்த காலவெளியிலே இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதுமாக எங்களை காத்து ஜீவன் சுகமலன் தந்து இந்த புதிய வாரத்திலே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் பாராட்டு கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, இந்த காலவெளியிலும் இந்த ஆராதனை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறதால் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி ஒவ்வொருவரையும் பேப்பராய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் கர்த்தாவே எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமத்தை முழு பலத்தோடு மகிமைப்படுத்த எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை ஒரு பாடலை பாடி நாம் மகிமைப்படுத்துவோமாக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையினால் நிரப்பிட வந்திருக்கிறோம். இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கரங்களை தட்டி பாடுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பின் வந்தோம்,
உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசனாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நீரம் பிரிய வந்திருக்கிறோம். அலங்கார வாசனாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நீரம் பிரிய வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவான். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆண்டவரே, ஒரு பாடலை பாடி மகிமைப்படுத்தினோம். இந்த வேளையில நாம் எல்லாரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவருடைய ஆராதனைக்குரியது, தன்னுடைய மகிமை வேறு ஒருவருக்கு கொடேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஆராதனை வேளையில நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து, ஆண்டவர் செய்த உபகாரங்கள் ஏராளமாயிருக்கிறது. அவர் செய்த நன்மைகள், அவர் நம்மையிலே பாராட்டினதான கிருபைகள், நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி நமக்கு ஜீவன் சுகபலன் தந்து இந்த நாளிலே அவரை ஆராதிக்க உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிருபை, பலத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையாய் காணப்படும். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் திடீரென்று மரித்து போகிறார், திடீரென்று மரணம் அவர்களை வாரிக்கொண்டு போகிறது. ஆனால் தேவன் நம்மை பாதுகாத்து நமக்கு ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல காத்து நடத்தி இருக்கிறார். அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய நன்மைகளுக்காக இந்த காலவேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தின எல்லா தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்காத போது கூட நீர் எங்களுக்கு நன்மைகளை வழங்காமல் இருந்து எங்களுக்கு அநியாயம் செய்கிற தேவனாக அல்ல, எங்களை நீர் பாதுகாத்து எங்களுக்கு ஆண்டவரே நியாயம் விசாரிக்கிற தேவனாக, எங்களை ஆண்டவரை வழி நடத்துகிற தேவனாக, எங்கள் மேலே கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவனாக, பிரயோஜனமாய் இருக்கிறதை எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டியதான வழி எங்களுக்கு காட்டி நடத்துகிற தேவனாக இதுவரைக்கும் இருந்து நடத்துகிற எல்லா தயவுக்காகவே ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராகிய தேவன், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரராகிய தேவன். தன்னுடைய மகிமையை அவர் வேறு ஒருவருக்கும் கொடாத தேவன். உங்களையும் என்னையும் தாய் தன் பாலகனை மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்ற வசனத்தின்படி நம்மை மறவாமல் அவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தின தேவன். இந்த உலக வாழ்க்கையோடு கூட அல்ல, இந்த உலகத்தின் பின்பாக நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நித்திய காலமாய் அவரோடு கூட வாழப்போகிறதான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குரிய ஒரு சோதனை களம்தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் பயணப்பட்டால் நம்முடைய மரணத்துக்கு பின்பாக மறுமையிலே அவரோடு கூட கரம் கோர்த்து நடக்கக்கூடிய வாழக்கூடியதான ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறவர். இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதல்ல. இந்த உலகத்திலேயே ஆண்டவரோடு கூட நீங்கள் நான் நடவாத பட்சத்திலே மறுமையிலே அவரோடு கூட நடக்க முடியாது. அந்த ஆண்டவரை பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடு கூடவே நான் வாழ்வேன், மரித்தாலும் ஆண்டவரே உம்மோடு கூட இருப்பேன். ஆண்டவரே உமக்காகத்தான் நான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து
ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவாங்க, நான் வாழ்ந்தால் உம்மோடுதான், மரித்தால் உம்மோடுதான் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுவாங்க, உம்மை போல என்னை மாற்றும் ஐயா, உமக்காக என்னை தந்தேன் ஐயா, உம்மை போல என்னை மாற்றும் ஐயா, உமக்காக என்னையே தந்தேன் ஐயா, வாழ்ந்தாலும் தேவரீர் உம்மை போல் மாறுபடியாகும். அது ஒரே நாளிலே நடந்துவிடக்கூடிய காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுரூபமாகத்தக்கதாக, உம்மை போல எங்களை மாறத்தக்கதாக, ஒரு மாற்றம் எங்களிலே ஒவ்வொரு நாளும் காணப்படத்தக்கதாக. ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் புதிதாகிறதுனால மறுரூபமாகத்தக்கதாக தேவரே உம்மை ஆராதிக்கிறார். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலவெளியில் என்னை கிருபை செய்வதை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ தாகமாய் இருக்கிறவன் எல்லாரும் என்னிடத்தில் வரட்டும்,
நான் ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொன்னதை விட உம்மை போல மாற வேண்டும் என்ற தாகத்தோடு இருக்கிறதான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்மை போல மாற்ற நீர் சித்தம் கொண்டிருக்கிற தெய்வக்காமை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை வல்ல கரத்திலே எல்லாரும் இந்த ஆராதனோடு தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான்? அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்கிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுப்புவது இல்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்குகிறான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட எனக்கு எழுந்திருக்க பண்ணும். என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்தில் நான் ஒரு தேவனுடைய செய்தியை கொடுத்தேன். ஆண்டவர் யாரோடெல்லாம் அவர் இருந்தார், அதனாலே அவர்கள் பெற்றதான ஆசீர்வாதங்கள் என்ன, ஆண்டவர் அவர்களோடு கூட இருப்பதற்கு அவர்களிடத்திலே காணப்பட்ட குணாதிசயம் என்ன என்பதை குறித்து கடந்த வாரத்தில் தியானித்தோம். ஆண்டவர் எல்லாரோடும் கூட அவர் இருப்பவர் அல்ல. நாம் எல்லாரும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் விரும்புகிற எல்லாரோடு கூட அவர் இருப்பவர் அல்ல. அவர் எதிர்பார்க்கிற குணாதிசயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களோடு கூட மாத்திரமே நம்முடைய கர்த்தராகிய தேவன் இருப்பார் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் தியானித்தோம். அப்படி அவர் இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையும் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போமாக. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போமாக. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அதனாலே இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த நாளிலும் கடந்த வாரத்தில் நான் கொடுத்ததான செய்திக்கு ஏறக்குறைய ஒத்திருக்கக்கூடியதான மற்றும் ஒரு செய்தி. ஆனால் இது வேறு ஒரு செய்தி. இந்த செய்தியை நீங்கள் நானும் கேட்டு தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. இன்றைய தினத்திலும் கர்த்தர் நம்முடைய நடுவிலே இருப்பாரானால் எவைகளுக்கெல்லாம் இடமில்லை. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இருப்பாரானால், நம்மோடு கூட இருப்பாரானால், நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுவாரானால் வேறு என்னென்ன காரியங்கள் நம்மோடு கூட இல்லாமல் போய்விடும் என்பதை குறித்து இன்றைய தினத்திலே தியானிக்க போகிறோம். ஒரு குடும்பத்திலே தகப்பனானவர் அந்த குடும்பத்தை நடத்தி செல்வதற்கும் தகப்பன் இல்லாத ஒரு குடும்பத்திற்கும் அநேக வித்தியாசங்களை நாம் பார்க்க முடியும். குடும்பத்திலே அநேக உறுப்பினர்கள் இருந்தாலும்
அந்த குடும்பத்திலே மிக முக்கியமானவராக கருதப்படுபவர் அந்த குடும்பத்தை நடத்தி செல்லுகிற தகப்பன். அந்த குடும்பத்தில் அநேக உறுப்பினர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த தகப்பன் மாத்திரமே அந்த குடும்பத்தை என்ன செய்கிறவர்? வழி நடத்தி செல்லக்கூடியவர். ஒரு குடும்பத்திலே தகப்பன் இருப்பதற்கும் அந்த தகப்பன் இல்லாமல் இருப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு குடும்பத்திலே தகப்பன் இருப்பாரானால் அந்த குடும்பத்தினுடைய சகல காரியங்களையும் அந்த தகப்பன் என்ன செய்து கொள்வார்? கவனித்துக் கொள்வார். அதே சமயத்திலே அவர் இல்லாதிருப்பாரானால் அந்த குறையை நிவர்த்தி செய்வது சாதாரணமான காரியம் கிடையாது. ஒரே ஒரு நபர் தான் இல்லாமல் இருக்கிறார். ஆனால் அதனுடைய குறைவுகள், அவர் இல்லாததனுடைய விளைவுகள் அதிகமாக இருப்பதை நம்மால் உணர முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மத்திலே இருப்பாரானால் வேறு சில காரியங்கள் நம்மை விட்டு கடந்து போய்விடும். ஆனால் அவர் இல்லாத பட்சத்திலே அந்த வேறு சில காரியங்கள் நம்மோடு கூட வந்து சேர்ந்து கொள்ளும். ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அந்த குடும்பத்தை நடத்தக்கூடியதான பொறுப்பை அந்த தகப்பன் எடுத்துக்கொள்வார். அந்த குடும்பத்துடைய சகல காரியங்களை அவர் பொறுப்பெடுத்து செய்வார். அவர் இல்லாத பட்சத்திலே வறுமை அந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும், கடன் தொல்லை வரக்கூடும், அநேக பிரச்சனைகள் அந்த குடும்பத்திலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்துவிடும்? வந்து சேர்ந்துவிடும். இங்கே வசனத்தில் வாசித்தோம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் ஒரு நடுவிலே இருக்கிறார், ஆகையால் இனி தீங்கை என்ன செய்யாதிருப்பாய், காணாதிருப்பாய். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மத்திலே இருப்பாரானால், நம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணுவாரானால், தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுவாரானால், நம்முடைய குடும்பத்திலே வாசம் பண்ணுவாரானால், தீங்கை இனி நீ என்ன செய்யாதிருப்பாய், காணாது இருப்பாய். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியிலே அவர் வாசமாய் இருந்தால் என்னென்ன காரியங்கள் நம்மை விட்டு விலகி போகும் என்பதை குறித்து தியானிக்கும் போது 4 காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன். முதலாவதாக, தேவனாகிய கர்த்தர் நம்மத்திலே இருப்பாரானால் அங்கே பாவம் நம்மை விட்டு என்ன செய்துவிடும்? கடந்து போய்விடும். பாவத்திற்கு அந்த வீட்டில் என்ன கிடையாது? இடம் கிடையாது. வாசிங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர் 6:13, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன செய்யுங்கள்? ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதினதான நிருபத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு என்ன செய்யாமல். இந்த வசனத்தை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருப்போமானால், ஆண்டவருக்கு நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்திருப்போமானால், இனி நம்முடைய அவயவங்கள் அநீதிக்காக பாவத்திற்காக இனி என்ன செய்யாது? செயல்படாது. அப்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஆண்டவராகிய கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய நடுவிலே வாசமாய் இருப்பாரானால் இனி நம்முடைய அவயவங்கள் இனி பாவத்தை என்ன செய்யாது? செய்ய நம்முடைய மாம்சமே தூண்டினாலும் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மை என்ன செய்வார்? சரியான பாதையிலே நடத்தி கொண்டு போவார். ஆண்டவர் இருந்தால், ஆவியானவர் நம்மிலே வாசம் பண்ணினால் நம்மை அவர் வழிநடத்தி செல்வதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த சமயத்திலே ஆவியானவருடைய சொல்லுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக நாம் என்ன செய்வோம்? காணப்படுவோம். ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருப்பாரானால் பாவத்திற்கு இடமில்லை என்று சொன்னேன். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், வீட்டிலே தகப்பனார்
பிள்ளைகளுக்கு அநேக கட்டளைகளை என்ன செய்வார்? கொடுப்பார். இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி செய்யணும், எல்லாம் படிக்கணும், என்ன செய்யக்கூடாது, அடிக்கடி வெளியில விளையாட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, இப்படி அநேக காரியங்களை அவர் சொல்லி இருந்திருக்க கூடும். ஆனால் அந்த தகப்பனார் வீட்டிலே இருக்கும் வரைக்கும் அதை கேட்பது போல என்ன செய்வார்கள்? கேட்பார்கள். அவர் வீட்டை விட்டு வெளியே போன பின்பாக தகப்பனார் மீண்டும் எப்பொழுது வருவார் என்று பார்த்து அவர் வரும் வரைக்கும் அவருடைய கட்டளைகளை என்ன செய்வார்கள்? மீறி போடுவார். அநேகருடைய குடும்பங்களில் நடக்கிறதான காரியம். அவர் வருகிறதான இந்த வாகனத்துடைய சத்தம் கேட்ட உடனே நம்முடைய தகப்பனார் என்ன செய்து விட்டார்? வந்து விட்டார் என்று சொல்லி உடனடியாக வேகமா வந்து சொல்லி வீட்டுக்குள்ள உட்காந்து புத்தகத்தை விரிச்சு வச்சுட்டு என்ன செஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் எல்லாரும் நாம செஞ்சதான காரியங்கள். சிறு பிராயத்துல நம்முடைய தகப்பனார் நம்மளை என்ன செஞ்சிருப்பாங்க? கண்டித்திருப்பார். அப்போ வீட்டுல தகப்பனார் இருக்கும் போது இருக்கிறதான நடவடிக்கைக்கும் அவர் இல்லை அப்படின்ன உடனே நாம செய்யறதான காரியங்களுக்கும் என்ன இருந்திருக்கும்? இது ஏன் செஞ்சிருப்போம் அப்படின்னு சொன்னா, நாம இப்படி செய்யலன்னா அப்பா நம்மளை என்ன செய்வாரு? அடிப்பார். நம்மளை என்ன செய்வார்? திட்டுவார். இல்ல நம்மளை அடிப்பார். நமக்கு ஏதோ ஒரு தண்டனை என்ன செய்வார்? கொடுப்பார். இந்த காரியம் எதனால செஞ்சோம்? ஒரு பயத்தினால என்ன செஞ்சோம். அந்த பயம் எப்ப விட்டு போயிடுச்சுன்னா, தகப்பன் வெளியில போனோடனே அந்த பயம் ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. அந்த வாகனத்துடைய சத்தம் கேட்டவுடனே வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வந்து என்ன செய்வோம்? ஏன்னா இப்ப யார் வந்துட்டா? அப்பா வண்டி சத்தம் கேட்குது, நம்ம வெளியே போக கூடாதுன்னு சொன்னாரு, இப்ப நான் வெளியில நின்றுட்டு இருக்கோம், இப்ப வந்த உடனே நம்மளை என்ன செய்வார்? பார்த்துட்டாருன்னா. நான் சொன்னேன், தேவனாகிய கர்த்தர் நம்மத்துல இருந்தால் பாவத்திற்கு இடமில்லை என்று சொன்னேன். இந்த பாவத்திற்கு இடமில்லை என்று சொல்வது, நான் பாவத்தை செய்தால் என்னுடைய தகப்பன் என் பக்கத்துல இருக்காரு, அதனால பயந்துகிட்டு நான் செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த காரியத்தை குறித்து சொல்லல. தகப்பன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்கிறதான உணர்வு எப்போ வரும் தெரியுமா? பயம் இருக்கிறவர்களுக்கு இந்த உணர்வு, தகப்பன் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற உணர்வு இருந்தா இருக்கும். பார்க்கலன்னு தெரிஞ்சா அவங்க தவறை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஆனால் யார் தெரியுமா தகப்பன் இல்லைனாலும் பாவத்தை செய்யாம இருப்பாங்க? தகப்பனை உண்மையாய் நேசிக்கிறவர்கள். என்னுடைய தகப்பனை என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, அவர் இங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவருடைய வார்த்தைக்கு நான் கனத்தை கொடுப்பேன். அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இனிமேல் பாவத்திற்கு என்னுடைய அவயவங்களை நான் என்ன செய்ய மாட்டேன்? பயன்படுத்த மாட்டேன் என்ற உணர்வு பயம் இருக்கிறதுனால வராது. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு தான் இந்த உணர்வு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய நடுவிலே இருப்பாரானால் நாம் பயத்தோடு கூட, ஐயோ இவர் என்ன பார்த்துருவாரு, அதனால வேண்டி நான் பாவம் செய்யாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்தா கொஞ்ச நாள்ல அவங்க மீண்டுமாக பாவத்திற்கு அடிமைகளாக என்ன செய்து விடுவார். ஆனா ஆண்டவர் இங்க இருந்து பார்த்தாலும் சரி என்ன பார்க்கலனாலும் சரி, ஆண்டவரை நான் முழுமையாக நேசிப்பேன். ஆனால் ஆண்டவர் என் மத்தியில் இருக்கிறார், நான் பாவத்திற்கு என்ன செய்ய முடியாது? இடம் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மத்தில் இருப்பாரானால் அங்கே என்ன இருக்காது? பாவத்திற்கு இடம் கிடையாது. யோசேப்பு இவ்விதமாகத்தான் என்ன செய்தார்? பாவத்திற்கு விலகி ஓடினார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Genesis chapter 39 verse 9, அங்கே வாசிக்கிறோம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு இந்த வார்த்தை ஏன் வந்துச்சு? ஆண்டவராகிய கர்த்தர், அவரை நான் நேசிக்கிறேன், அவர் எனக்கு கட்டளையாக சொல்லி இருக்கிறார், இந்த வீட்டை விட்டு நீ என்ன செய்யக்கூடாது? வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார்.
இந்த டைம்ல நீ புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னு சொல்லியிருக்க, இந்த டைம்ல தான் விளையாட போகணும்னு சொல்லியிருக்க, இந்த டைம்ல தான் நீ இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு சகல காரியங்களையும் அவர் பிரமாணங்களாக என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் சொன்னதுக்கு மீறி நான் எந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டேன். ஒருவேளை இந்த காரியத்தை செஞ்சா எனக்கு அதற்குரிய உரிமை, அதற்குரிய சுதந்திரம் எல்லாமே இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு அந்த காரியம் பிடித்திருக்கிறதா, அந்த காரியம் ஆண்டவர் விரும்புகிற காரியமா என்று பார்த்து செய்வேன். காரணம், ஆண்டவர் என் கூட இருக்காரு, அவர் எல்லாவற்றையும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அதனால நான் பாவத்திற்கு என்ன கொடுக்க மாட்டேன், இடம் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லியும் பாவத்தை செய்கிறவர்களாக அநேகர் வாழ்ந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு பார்க்க முடியலாம். அநேகரை நீங்களும் நானும் பார்க்கலாம். இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள், ஆனாலும் பாவத்தை செய்கிறார்களே, ஏன் இவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்து இப்படி செய்கிறார்கள் என்று நினைக்கலாம். அவர்கள் பெயருக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்திருக்கலாம், ஆனால் கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்தால் அவர் நிச்சயமாகவே அந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் கூட இருந்தால் நாம் பாவத்தை துணிகரமாக செய்கிறவர்களாக நிச்சயமா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து இருக்கிற இடத்திலே பாவத்திற்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்யான், பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களுக்காக நான் மனம் உருகி என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே என்னுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து என்னைக்கு பாவ மன்னிப்புக்காக அவருடைய பாதத்திலே அமர்ந்து நாம ஜெபித்த போது ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பினது. அன்றைக்கே நாம் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை என்ன செய்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அதற்கு பின்பாக நீங்கள் நானும் என்ன செய்ய முடியாது, பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். ஹல்லேலூயா. தன்னை காக்கிறான். எப்படி? பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாய் வரும். பாவத்தை செய்யக்கூடிய சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வந்து நிறுத்துவான். ஆனால் அவன் தன்னை காக்கிறான். எப்படி காக்கிறான்? உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவான். இந்த காரியம் எனக்கு பிடிக்காதுப்பா, இந்த காரியத்தை நீ செய்யாதன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், அவர் நம்மோடு கூட என்ன செய்வார், பேசுவார். அந்த சத்தத்திற்கு நீங்களும் நானும் செவி கொடுத்தால் பாவம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யாது, வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ கர்த்தர் நம்மத்திலே இருந்தால் எதற்கு இடம் கிடையாது, பாவத்திற்கு இடம் இல்லை. நம்பர் 2, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் எதற்கு இடமில்லை? வாசிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். Hebrews chapter 11 verse 27. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். நம்பர் 2, தேவன் நம்முடைய மத்தியிலே இருப்பாரானால் அங்கே பயத்திற்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்பா நம்ம கூட இருந்தார்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். எங்க அப்பா எல்லாத்தையும் என்ன செய்வார் பார்த்துக்கணும். நாம ஒரு சின்ன ஆள் தான். இந்த சின்ன ஆளா இருந்தாலும் பெரிய ஆளாகி என்னுடைய தகப்பன் என் கூட இருக்கிறாரு, அதனால எனக்கு எதை குறிச்சு என்ன கிடையாது, பயம் கிடையாது. இங்கே மோசேயை குறித்து வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஹல்லேலூயா. இங்கே மோசே எகிப்திலே அவர் வளர்ந்தவர்.
எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கலைகளையும் கற்று அறிந்தவர். இப்பொழுது தன்னுடைய ஜனங்கள் எகிப்திலே தன்னுடைய இரத்தமாய் இருக்கக்கூடியதான சொந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே என்ன செய்கிறார்கள்? கஷ்டப்படுகிறார்கள். தான் எகிப்திலே இருந்தாலும் தான் எகிப்தியன் கிடையாது, தான் இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவன், தான் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட சந்ததி என்பதை இந்த மோசே அறிந்து அவர் இப்பொழுது அரண்மனை வாழ்க்கையை விட்டு எகிப்தை விட்டு எங்க போகிறார்? ஆண்டவர் காட்டுகிறதான இடத்திற்கு என்ன செய்கிறார்? போகிறார். ராஜாவுடைய கோபத்திற்கு பயப்பட அரண்மனையில இளவரசனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் இவர் இப்ப அரண்மனையை விட்டுட்டு போயிட்டா ராஜாவுக்கு கோபம் வந்து மோசையை பிடிச்சி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனா எனக்கு அதை பத்தி என்ன கிடையாது, பயமே கிடையாது. நான் அரண்மனையை விட்டு புறப்பட்டு போகிறேன். காரணம், என் கூட யார் இருக்கா? தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அதனால எனக்கு என்ன கிடையாது, ஆண்டவர் நம்மத்தில் இருப்பார். ஆனால் நமக்கு எதை குறிச்சு என்ன கிடையாது, பயம் கிடையாது. இன்னைக்கு மனிதர்களுக்கு எதை குறிச்சு பயம் இருக்குது? எதிர்காலத்தை குறிச்சு பயம் இருக்குது, பிசாசை குறிச்சு பயம் இருக்குது, நாளைய தினத்தை குறிச்சு பயம் இருக்குது, மரணத்தை குறிச்சு என்ன இருக்குது, பயம் இருக்குது, அன்றாட தேவைகளை குறிச்சு என்ன இருக்குது, பயம் இருக்கு. நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்மத்தில் இருந்தால் அங்கே எதற்கு இடம் கிடையாது, பயத்திற்கு இடம் கிடையாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு பயந்து போனதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்க கூட ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் என் கூட இருக்கிறார்ன்ற நம்பிக்கை, விசுவாசம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா எனக்கு என்ன கிடையாது, பயம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நோயை குறிச்ச பயம் கிடையாது, எதிர்காலத்தை குறித்த பயத்திற்கு அவசியம் கிடையாது, மரணத்தை குறித்த பயத்திற்கு அவசியம் கிடையாது, என்னுடைய தேவைகளை குறிச்ச பயத்துக்கு அவசியம் கிடையாது, பொல்லாத மனிதர்களை குறிச்ச பயத்துக்கு என்ன கிடையாது. இன்றைக்கு இந்த காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார். இந்த கொரோனா காலத்தில் ஐயோ கொரோனா எனக்கு வந்துருச்சுன்னா நான் என்ன செய்யறது, நான் செத்து போயிட்டா என்ன செய்யறது, நாளைக்கு இப்படி ஒரு காரியம் வருது, இந்த காரியத்தை சந்திப்பதற்கு என்கிட்ட காசு இல்லையே, நான் என்ன செய்யறது. ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா அவர் என்ன செய்வார், பார்த்துக் கொள்கிறோம். எந்த ஒரு பிள்ளையுமே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதை குறித்து என்ன செய்யாது. ஏனென்றால் என்னுடைய பள்ளி கட்டணத்தை என்னுடைய தகப்பனார் சரியான நேரத்தில் அவர் என்ன செய்யறாரோ தெரியாது, சரியான நேரத்தில் என்ன செஞ்சிருவார், ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுவார். சாப்பிட்றதுக்கு எனக்கு பிளேட்ல சரியான நேரத்துக்கு என்ன வந்துடும், சாப்பாடு வந்துடும். சாப்பாடை கொண்டு வர்றதுக்கு எங்க அப்பா என்ன செய்வாரோ தெரியாது, ஆனாலும் எனக்கு சாப்பிட்ற நேரத்துக்கு என்ன வந்துடும். எந்த பிள்ளையாவது நாளைக்கு இப்படி காலையில பிளேட் எடுத்து வச்சுட்டு நாம சாப்பிட்றதுக்கு என்ன செய்யணும் கவலைப்படுமா? ஏன்னா கவலைப்படாது, ஏன்னா தகப்பன் கூட இருக்காரு, அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார். ஆண்டவர் அதான் சொன்னாரு, நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க, நாளைய தினத்திற்குரிய பாடு நாளைக்கு போய் இருக்குப்பா, அதை பார்த்துக்கலாம்ப்பா. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகள் என்ன செய்கிறார், பிழை போட்டுகிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை உடுத்துவிக்கிறவர் உங்களையும் என்ன செய்வார், உடுத்துவிப்பார். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று என்ன செய்யாதீர்கள், கவலைப்படாதீர்கள், அதை குறித்து பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்மத்தில் இருப்பாரானால் பயத்துக்கு என்ன கிடையாது, இடம் இல்லை. பயம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், போய்விடும். அதனாலதான் மோசே பார்வோனை குறித்து என்ன செய்யல. ராஜா பார்வோன் பெரிய ராஜா தான், ஆனா ஆண்டவர் என் கூட இருக்காருங்க. நான் எகிப்தை விட்டு போறேன், என்னை அவர் அடிச்சு என்ன பண்ணிடுவாரா, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா என் கூட யார் இருக்கா, என்னிலும் பெரியவர், என்னை உருவாக்கின தேவன், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் என் கூட என்ன செய்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் தேவன் நிச்சயமாகவே நம்மள இருக்கிறதான பயம் நம்ம விட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும். ஏன்னா ஆண்டவர் இருக்கிற இடத்துல பயத்துக்கு என்ன கிடையாது. ஒரு லைட்டை போட்டோடனே இருட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருது, ஐயோ இருட்டு வெளியே போகணும் விரட்டினாலும் போற, லைட்டை போட்டா ஆட்டோமேட்டிக்கா இருட்டு என்ன செஞ்சிடும். ஆண்டவர் நம்ம இடத்துல வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா பயம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 Kings chapter 18
verse 18. அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதனால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள். சொன்னது யார் தெரியுமா? எலியா. யாரை பார்த்து சொல்றாரு? ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்றாரு. ஆகாப் ராஜா எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ தான் இஸ்ரவேலை கலங்க பண்ற ஆளு அப்படின்னு சொல்ற. அதுக்கு எலியா ராஜாவை பார்த்து சொல்றாரு, நான் கிடையாதுயா, நீயும் உன்னுடைய தகப்பன் வீட்டார் தான் யாரை கலங்க பண்றீங்க. அவ்வளோ பெரிய ராஜா இப்படி நம்ம பேசினா நம்மளை தூக்கில போட்டுருவானோ, நம்மளை நாட்டை விட்டு விரட்டி விட்டுருவானோ, நம்மளுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிருவானோ, போர் வீரர்களை அனுப்பி நம்மளை சிறைச்சாலையில போட்டுருவானோ அப்படின்லாம் எலியா என்ன செய்யல. ஏன் பயப்படல தெரியுமா? எலியாவுக்கு தெரியும் என் கூட யார் இருக்கா, தேவனாகி கர்த்தர் இருக்கிறார், அவருடைய ஊழியக்காரன் நானு, அவருடைய வேலையை செய்யவன் நானு. ராஜா இந்த உலகத்துக்கு தான் ராஜா, நான் ஆண்டவருக்காக வேலை செய்கிறவன். ஹல்லேலூயா. அதனால இவர் ஒரு பெரிய ராஜாவாக இருக்கலாம், ஆனால் அதை குறித்து எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா என் கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிற இடத்துல என்ன கிடையாது? பயம் கிடையாது. ஹல்லேலூயா. ராஜா தப்பு செஞ்சாலும் தப்பு தான். அதுக்காக ராஜா பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்க, பெரிய பதவியில இருக்கிறவங்கள எதிர்த்து பேசணும்னு சொல்லலை. யார் தவறு செஞ்சாலும் தவறுதான். ராஜா தப்பு செஞ்சாலும் தப்பு தான், ஒரு சாதாரண மனுஷன் தப்பு செஞ்சாலும் தப்பு தான், ஒரு ரொம்ப படிச்சவர் தப்பு செஞ்சாலும் தப்பு தான், பணக்காரர் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். அதுல சந்தேகமே. அததான் எலியா சொல்றாரு, நான் கலங்க பண்ணலையா, நீயும் உன்னுடைய தகப்பன் வீட்டார் தான் என்ன செய்றீங்க, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீங்க. இந்த வார்த்தை எப்படி எலியாவால தைரியமா பேச முடிஞ்சிச்சுன்னா, அவர் தன்னோடு கூட ஆண்டவர் இருந்தபடினாலே அங்க என்ன கிடையாது, பயத்திற்கு தைரியமா வாயை திறந்து என்ன செய்யறார். இன்னைக்கு நம்மளால தைரியமா தவறுகளை தவறு என்று சுட்டி காட்ட முடியலையா? நம்ம கூட யாரும் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் இருந்தார்னா நாம யாரை குறிச்சும் எதை குறிச்சும் பயப்பட மாட்டோம். யாரையும் நாம அவர்களுக்கு பிரியமாகத்தான் பேசினாதான் நமக்கு ஏதாவது உபகாரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபேவராகவே என்ன செய்ய மாட்டோம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு என்ன கிடையாது, பயத்திற்கு இடம் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் தியானிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 26, 29 வாசிக்கும் போது, Acts chapter 26 verse 26 and 29, இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார், ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன், இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்ல என்று எண்ணுகிறேன், இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜா முன்னாடி போய் நிப்பாட்டிருக்காங்க. அகிரிப்பா ராஜா முன்னாடி நிப்பாட்டி, இந்த மனுஷன் பேசுகிறதான காரியம் வேத புரட்டான காரியம், இவன் பேசுகிறதான காரியத்தை நீ கேளும் என்று சொல்லி அகிரிப்பா ராஜா முன்னாடி கொண்டு போய் பவுலை நிப்பாட்டிட்டான். பவுல் இப்ப சொல்றாரு, நான் எப்படி பேசுகிறேன், தைரியமாய் பேசுகிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. 29ஆம் வசனத்தில், அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுக்கள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். அகிரிப்பா ராஜா பவுல்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்றாரு, நீ என்னை கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய சம்மதிக்க பண்ணுகிறாய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, நீ பேசுறதான இந்த வார்த்தையெல்லாம் கேட்டா நானே யாரா மாறிடுவேன் போல, கிறிஸ்தவனா மாறிடுவோம் போலப்பா, நீ அந்த மாதிரி பேசுறியப்பா சுவிசேஷத்தை அப்படின்னு சொன்ன உடனே பவுல் சொல்றாரு, நீர் மாத்திரமல்ல, என்னுடைய வார்த்தையை கேட்கிற எல்லாரும், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற கட்டுக்கள் தவிர நீங்கள் எல்லாரும் என்னை போல் மாறுபடி என்ன செய்கிறேன். இந்த தைரியம் எப்படி வந்துச்சுங்க? எப்படி வந்துச்சு? நம்மளால ஒரு பெரிய ஒரு அதிகாரி முன்னாடி நம்மளை போய் விட்டா பேச முடியுமா? பேசுறதுக்கு தைரியம் வருமா? ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா பயத்துக்கு இடம் கிடையாது. வாயை திறந்து தைரியமா ஆண்டவரை பத்தி என்ன செய்வோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தைரியமா சொல்றதுக்கு என்ன செய்ய முடியல, சுவிசேஷத்தை சொல்ல முடியல.
யாராவது வந்து எங்களை அடிச்சிருவானோ, எங்களை கடிச்சு வச்சிருவானோ, எங்களை வந்து ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு சுவிசேஷத்தை சொல்றதுக்கே என்ன செய்யணும்? ஏன்னா நமக்குள்ள ஆண்டவர் இருந்தார்னா அங்க என்ன கிடையாது? பயத்திற்கு இடமே கிடையாது. பயம் வருதுன்னு சொன்னா நம்ம கிட்ட யாரு இல்லைன்னு அர்த்தம், ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட என் கூட இருந்தார்னா பயத்திற்கு இடமே இல்லாம சத்தமாக நான் சந்தோஷமாக, யார் என்னமோ பண்ணட்டீங்க, உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் என்ன செய்வேன்? சொல்லுவேன். நம்பர் 3, ஆண்டவர் நம்மத்துல இருந்தார்னா எதுக்கு இடம் கிடையாது தெரியுமா? மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் chapter 5 verse 34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆண்டவர் நமத்துல இருந்தால் நாம வேதனையோடு கூட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. வேதனை நம்மளை விட்டு நீங்கி என்ன செஞ்சிடும்? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எத்தனை வருஷம் அவளுக்கு பெரும்பாடு? 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் என்ன செய்தார்? செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவள் எங்கே வருகிறாள்? இயேசுவை தேடி வருகிறாள். இயேசு இருக்கிறதான இடத்துக்கு வந்தோடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் வேதனை நீங்க என்னவாய். அப்ப இயேசு நம்மத்துல இருந்தார்னா வேதனையோடு நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நாம் வேதனையிலேயே வாழ்ந்து கடைசி வரைக்கும் வேதனையிலே முடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆண்டவர் நம்மத்துல இருந்தார், வேதனை நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக்கா. ஜெபாலயத்தில் இயேசு பிரசங்கம் பண்ணும்படியாய் வருகிறார். அங்கே தன்னுடைய முதுகு வளைந்து போய் கூனியாய் இருந்ததான ஒரு ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் அந்த ஸ்திரியை என்ன செய்தார்? கூனியான ஸ்திரீ, அவள் கடைசி வரைக்கும் குனிஞ்சிக்கிட்டே தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தார். ஆனா அந்த கூனியான ஸ்திரியை ஆண்டவர் வந்து என்ன செய்தார்? சுகமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து பெதஸ்தா என்று சொல்லுகிறதான ஒரு குளத்தண்டையில் அவர் போகிறார். அங்கே 38 வருஷமாய் சரீரத்தில் வியாதியோடு கூட இருந்ததான ஒரு மனிதன். ஆண்டவர் சொன்னார், ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய்யும்? நட. ஆண்டவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் வேதனை ஜனங்களை விட்டு என்ன செய்தது? போனது. ஆண்டவர் நம்மத்துல இருப்பானால் நம்மிடையே இருக்கிறதான வேதனை ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்? புறப்பட்டு போய்விடும். இப்ப கேட்க வேண்டியதான கேள்வி என்னன்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா என்பதே. ஹல்லேலூயா. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரை தேடி வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டான். தன்னுடைய ஆசிகளை, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் வைத்தியர்களிடத்தில் என்ன செய்தான்? இன்றைக்கு பாருங்க, ஒரு வியாதி வந்துருச்சுன்னா போதும், உடனடியாக எல்லா மருத்துவர்களையும் போய் என்ன செய்யுது? அந்த வியாதி வந்துருச்சு, சரி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு இதுல சுகத்தை தாங்க. உடனே எல்லா வசனத்தையும் பேசுவோம். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு, முதல்ல போய் டாக்டரை பார்க்கணும், ஸ்கேன் எடுக்கணும், மருந்தை சாப்பிடணும், நமக்கு புத்தியெல்லாம் கொடுத்திருக்காரு. அதனால முதல்ல இதெல்லாம் என்ன செய்யணும்? இதெல்லாம் ஒண்ணுமே கதைக்கு ஆகாதுன்னு சொன்ன உடனே கடைசி யார்கிட்ட வரணும்? ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்காரு. என்ன ஞானத்தை? உங்களிலே ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைத்து என்ன செய்வானாக? ஜெபம் பண்ணுவானாக. அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி எல்லா டாக்டரையும் பார்த்து, இங்கிலீஷ் டாக்டர், ஹோமியோபதி, ஆயுர்வேதிக்கு, உலகத்தில் இருக்கிற வேற வைத்தியமே கிடையாதுன்னு சொல்லி கடைசி உங்க சாமியை பார்த்து கேளுங்க, வேற வழியே கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாரை தேடி வரும்? பாஸ்டர் எனக்காக என்ன செய்யுங்க சொல்லுவாங்க. ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு. என்னதான் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாலும் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு மருந்து மாத்திரைகள் நமக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. ஆண்டவர் தான் என்னத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரி டயலாக்லாம் விடுவாங்க. ஆனா முதல்ல யார்கிட்ட வர மாட்டாங்க. அந்த இயேசுடைய தாயாகிய மரியாள் கானாவு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது என்ன சொன்னார்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்.
இன்னைக்கு வேத வசனத்துல சொல்லி இருக்கிறபடி நாம செய்யறோமா? எடுத்த எடுப்புல ஆண்டவர்கிட்ட வர்றதே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் இருக்கிற இடத்துல வேதனைக்கே இடமில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த வேதனையை நீக்குவாருங்க, அவர்கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னா அவரை தவிர எல்லா இடத்துக்கும் என்ன செய்ய வேண்டியது? போக வேண்டியது. போயிட்டு கடைசியில வந்து ஆண்டவரே எனக்கு என்ன கொடுங்க, ஏன் இந்த முதல்ல செஞ்சான்னு நல்ல கவனிங்க. ஆண்டவர் இருக்கிற இடத்துல வேதனைகளுக்கு இடம். இன்றைக்கு வேதனையோடு கூட முடிய நாட்களை கடத்திட்டு இருக்கீங்களா? ஆண்டவரை தேடி வாங்க. அவர் இருக்கிறதான இடத்துல வேதனைகளுக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. நம்பர் 4, ஆண்டவர் இருக்கிற இடத்துல தடைகளுக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆகையால் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்வார்? நடந்து போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் மத்தியிலே இருப்பாரானால் தடைகள் என்ன செய்யார்? ஏன்னா தடைகளை நீக்கி போடுறவரே நமக்கு முன்னாடி தான் என்ன செய்யறார். இன்றைக்கு அநேக காரியங்கள் தடைகளாக உங்களுடைய வாழ்க்கையில் நிற்கிறா. ஆண்டவர் உங்களுடைய நடுவில் இருந்தார்னா தடைகளை ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? கடந்து போயிட்டே இருக்கும். ஒரு டோல்கேட்ல பணத்தை செலுத்துறதுக்கு முன்னாடி ஒரு பேரியரை போட்டு என்ன செய்வோம்? ஒரு இரும்பு ராடு வந்து அப்படி முன்னாடி வந்து நிற்கும். பணத்தை கெட்டின உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த இரும்பு ராடு என்ன செஞ்சிடும்? ஆனா இதே ஒரு தேசத்தினுடைய தலைவர், ஒரு அரசியல்வாதி, ஒரு முக்கியஸ்தர் அதே வழியா வர்றாருன்னா அந்த பேரியர், அந்த தடை கம்பி அங்க கீழே வரவே வராது. ஏன்னா வர்றவர் யாரு? ஒரு முக்கியஸ்தர். அவருக்கு முன்னாடி என்ன வைக்கக்கூடாது? இந்த தடை கம்பியை வைக்கக்கூடாது. அவரு ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன செஞ்சிடலாம். அது மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு கூட வருவாரானால், நம்முடைய வீட்டில் இருப்பாரானால் அங்கே தடைகளுக்கே என்ன கிடையாது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை எங்க போறாங்க? கானானுக்கு நேராய் புறப்பட்டு போகிறான். அங்க என்ன வந்து முதல்ல தடை என்ன வந்து நிக்குது? செங்கடல். இப்போ மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இப்படி இருக்குது என்ன செய்ய? ஆண்டவர் சொன்னாரு, நீ என்கிட்ட இப்படி கதறுவது என்ன? நீ என்னை நோக்கி இப்படி கூப்பிடுவது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன? அந்த கோலை நீட்டு. இப்ப நீட்டினார். என்ன செஞ்சிச்சு? செங்கடல் இரண்டாக பிரிந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா இப்ப யார் வந்துட்டு இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவனாகிய கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறார். அதனால அங்க தடைகளுக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. ஹல்லேலூயா. எரிகோ மதிலை இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி வருகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், நீ சுத்தி மட்டும் வாப்பா. ஆட்டோமேட்டிக்கா எரிகோ மதில் என்ன செய்தது? இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. காரணம், தடைகளை உடைக்கிறவர் நம்மோடு கூட இருந்தால் தடைகள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கிறதா? தடைகளை தாண்ட முடியல நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரான்னு யோசிச்சு பாருங்க. இருந்தார் என்றால் தடைகள் ஆட்டோமேட்டிக்கா விலகி என்ன செஞ்சிடும்? அது செங்கடல் போன்றதான தடையா இருக்கலாம், எரிகோ மதில் போன்றதான தடையா இருக்கலாம், யோர்தான் நதிகள் போன்றதான தடையா இருக்கலாம். எந்த தடையா இருந்தாலும் சரி, கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பாரானால் அங்கு தடைகளுக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. 4 காரியங்கள் உண்மத்திலே பகிர்ந்து கொண்ட தேவன் நம்முடைய நடுவில் இருந்தால் பாவத்திற்கு இடம் கிடையாது, பயத்திற்கு இடம் கிடையாது, வேதனைகளுக்கு இடம் கிடையாது, தடைகளுக்கு இடம் கிடையாது. சிந்திக்க வேண்டியதான ஒரே கேள்வி, தேவன் உண்மையாகவே நம்முடைய நடுவிலே இருக்கிறாரா என்பதை சிந்தித்து பார்த்து, அப்படி ஒருவேளை அவர் இல்லாத பட்சத்தில் கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில நான் கொண்டு வருவதற்கு, அவருக்கு பிரியமானபடி நான் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. நிச்சயமாக தேவன் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா. இந்த செய்தியை கேட்டுதான் நம்ம எல்லாரும் கண்களை மூடி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். இன்று கண்ட எகிப்தினை இனி ஒரு காலம் நீ காண்பதில்லை.
ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மத்துல இருப்பானால் அங்கே பாவத்திற்கு இடம் கிடையாது. ஒருவேளை பாவத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட இல்லை என்கிறது தான் அர்த்தம். இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே, பாவத்தை, பயத்தை, வேதனை என்னை விட்டு நீக்கி போடுங்க. அதை நீக்கி போடுவதற்கு நீங்க என்னுடைய வாழ்க்கையில இருந்தாலே போதுமானது. நீங்க இருந்தா இது எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில இருக்காது கர்த்தாவே. நான் வேதனையோடு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, தடைகளோடு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, பாவத்தையோடு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, சாபத்தோடு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. தினமும் பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பயம் என்னை விட்டு போக மாட்டேங்குது. ஏன்னா நீங்க என் கூட இல்லை. நீங்க வந்தீங்கன்னா இதெல்லாம் என்னை விட்டு போயிடும். அவனுடைய கருத்துல உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து குறைவுகளை நிறைவாக்குவதற்கு அவர் உங்களுள்ள தேவனாக இருக்கிறவர். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். இன்று கண்ட எகிப்தினை இனிமே நான் காணக்கூடாதுன்னு சொல்லி விரும்புறீங்கன்னா ஆண்டவர் உங்க கூட இருக்க வேண்டும். அதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுத்தா நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை முந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை முந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. தேவரீர் இந்த செய்தியை கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்ததான ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாத தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய புதிய கிருபைகள் ஆசீர்வாதங்களால் எங்கள் எல்லாரையும் நிரப்பி நடத்த போகிற தெய்வக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் இந்த உலகத்திலே தொடர்ந்து உமக்கு சாட்சிகளாக வெளிச்சமாக உருவாக நாங்கள் காணப்பட இந்த மாறுபாடுள்ள சந்ததியார் மத்தியிலே உங்களுடைய அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற ஜீவியம் செய்யுங்கள். எல்லாரும் கிருபை செய்வீராக. உங்களுடைய வல்ல கரத்தில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.